ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா CapCutல தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த VPN வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சூப்பர் VPN கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் செக்யூர் VPN இந்த மாதிரி எந்த VPN வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு VPN மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ அதில் வீடியோஸ், ஃபோட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையானது, நான் ஃபோட்டோஸ் தானே ஆட் பண்ண போகிறீங்க, அதனால் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 9 இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மாடலுக்காக 9 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி அதுக்கான எஃபெக்டை மட்டும் சொல்கிறேன். இந்த ஒரு 9 எஃபெக்ட் மட்டும்தான் ஸோ மறுபடியும் வரப்போகுது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜை அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. சும்மா ஹேண்டை வச்சே ஜூம் பண்ணால் ஜூம் ஆயிரும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜும் ஒரே சைஸில் இருக்க போது இல்லை, அந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு மாடலுக்காக ரேண்டமாக இமேஜெல்லாம் சூஸ் பண்ணி அந்த சைஸை நான் இஷ்டத்துக்கு வைக்கிறேன். நீங்கள் அந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி வைக்கிறது தெரியுமா? ஸோ அதுவும் ஈஸி தான். நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரேண்டமாக நான் அந்த மாதிரி சைஸை வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சாங் ஆட் பண்ணும்போது ஸோ சவுண்ட்ஸில் போய் ஆட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் உள்ள சாங்கை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதான் உங்கள் விருப்பம் தான். இப்போது பேக் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆட் ஆடியோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சவுண்ட்ஸு இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணிவிட்டேன். ஸோ கரெக்டான இடத்துல அலைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து மார்க் பண்ணணும். அது எப்படின்னா, அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ஜென்ரேட் கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ஜென்ரேட் ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே வந்து ஆட் பீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாங் எண்டு வரைக்குமே. ஓகே, ஆட்டோ ஜென்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட்டுக்குமே ஸோ அதுக்கு ஜென்ரேட் ஆகிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஒரு 4 லிரிக்ஸ் மார்க் பண்ணேன். இதில் பார்த்தீங்க அப்புறம் ஆட்டோ ஜென்ரேட்டில் எல்லா மார்க்கும் வந்துருச்சு. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஆட்டோ ஜென்ரேட் ஓகே. இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இமேஜை வந்து அந்த பீட் மார்க் தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ கலரில், அதுக்கேற்ற மாதிரி சைஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஸோ அந்த சாங் எண்டு வரைக்குமே இந்த மாதிரி இமேஜெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இமேஜுக்கான எஃபெக்ட் தானே. அது ரொம்பவே ஈஸி தான். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே அதில் அனிமேஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அவுட்டு காம்போன்னு இருக்கும். அந்த காம்போவில் தான் எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 9 எஃபெக்ட் இருக்குது. அதுதான் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் லெஃப்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்லைடு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெண்டலம் 1 இல்லாட்டி பெண்டலம் 2. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டலம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பெண்டலம் 2 ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்காக அதே மாதிரி டிஸ்ட்ராக்ட் லெஃப்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 3வது எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ 4வது பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் 1 அப்படின்னு ஒரு எஃபெக்ட்டு. ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போது 5வது அதை அகைன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் தான், சின்ன சின்ன எஃபெக்ட் தான். நீங்கள் அந்த வீடியோ கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 6வது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்குது. அதனால் பெண்டலம் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பெண்டலம் 1 ஆட் பண்ணிட்டேன். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டியூரேஷன் கம்மி தான், அதுக்காக பெண்டலம் 2. ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் கம்மியாக இருந்தால் பெண்டலம் 1, 2 இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் கொஞ்சம் இது இருந்துச்சு அப்படின்னா வேறு எஃபெக்ட்டு. ஸோ 8வது பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் ஜூம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள், பெண்டு ஜூம். ஸோ இந்த எஃபெக்டில் நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ 9 எஃபெக்ட் சொல்லியிருக்கேன்னா இந்த 9 எஃபெக்டை மறுபடியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 5 எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 எஃபெக்டை மட்டும் மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஓகே, பெண்ட் ஜூம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 9வது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டிஸ்டார்ட் ரைட் அப்படின்றக்கா அந்த எஃபெக்டை ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 9 எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ பெண்டலம் 1, 2 ஆட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் உள்ள இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுன்ஸ் ஒன்று எஃபெக்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸோ இப்போ ஒரு பெண்டலம் 1, 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுன்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டினியூட்டி இருந்துச்சு அப்படின்னா பார்க்க அந்த டீசெண்டாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு 9 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு 5 எஃபெக்ட் தான் பிடிச்சிருக்கு, இல்லை 2 எஃபெக்ட் பிடிக்கல அப்படின்னா அந்த 5 மட்டுமே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் யூஸ் பண்ணால் தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அலைட் மோஷனில் இந்த எஃபெக்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு 10 பேராச்சும் எஸ் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோஸ் ட்ரை பண்ண முடியும். இல்லாட்டி அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு நான் அந்த வீடியோவை நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் மறக்காமல் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரேண்டமாக கார்ட்டூன் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்தட்டிக் இமேஜ் பிரிண்டெஸ்ட்டில் போயிட்டு ஆஸ்தட்டிக் இமேஜ் போட்டிங்க அப்படின்னா நிறைய இமேஜ் வரும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ ஸோ அதை பதிவிறக்க செஞ்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி இதில் என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான் அதுலேயும் பண்ண போகிறோம். அந்த இமேஜுக்கு பதிலாக அந்த இமேஜ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸு. இந்த லிரிக்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்துடுங்க. இல்லை கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டெக்ஸ்ட்டு கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி. இப்போதைக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அல்ஜீரியா அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எப்படியே விட்றாந்தா கூட விடலாம். ஸோ இன்னும் நல்லா தெரியும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டைல்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஜஸ்ட்டு எது வேணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ், இதுதான் அந்த எஃபெக்ட்டே. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன் அவுட்டு லூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னில் தான் அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ இன்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, இந்த எஃபெக்ட் தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாதி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பாதி வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி செகண்ட் லிரிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக் சேஞ்ச் பண்ணுறாங்க ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை காப்பி பண்ணதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணாலும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக வச்சுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ எஃபெக்ட்டுக்கு அதே மாதிரி தான். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் போனீங்க அப்படின்னா இன்னில் ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ணிக்கோங்க. இது டியூரேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜும் பிரைட்டாக இருக்குது, அந்த லிரிக்ஸ் தெரியலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜோட பிரைட்னஸை நீங்கள் குறைக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அதோட வேல்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த லிரிக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.